ஏசாயா 41:10 கூட வாசிங்கள். நான் கூட இருக்கிறேன், திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். இந்த காலை வேளையில் ஆண்டவர், இந்த வேளையில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் உங்களை நீதி கரத்தினால் தாங்கி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அபியான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை நீதி வலது கரத்தினால் தாங்கி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். எவ்வளவா என்று சொன்னால், சங்கீதம் 18வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 18வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசியுங்கள். எப்படி உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாளத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை, அவர் வலகரத்தினால் உன்னை தூக்கி விட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், நாங்க கரையில தான் நிற்கும், எங்களை யாரும் தூக்கி விட வேண்டாம்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணீர்கள் சூழ்ந்திருக்கிற மத்தியில் நின்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வலக்கரம் உங்களை தூக்கிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கத்தில் சஞ்சலத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வலக்கரம் தூக்கி விடுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனது இந்த 13வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 41:13 வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர்கள் வலது கரத்தை பிடிச்சு அவர் துணை நிற்கிறாராம். அல்லேலூயா.